வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினமொரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் 10 பழமொழியை ரிவைஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கடைசியாக பார்த்த 10 பழமொழியோட ரிவிஷனை பார்ப்போம். முதல் பழமொழி, கூரம்பு அடியெடுப்பின் இல்லை அரண். பொருள், செயலை வெற்றியுடன் முடித்தல். ஒரு சோழ மன்னன் தொடித்தோட் செம்பியன். அவர் வானத்திலிருந்த அசுரர்களையும் அவரோட சீற்றத்தின் காரணமாக அழித்தார். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதுக்கான வழிகளை ஆராய்ந்து செய்யும்போது கண்டிப்பாக முடிக்க முடியும். இதை எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்பை அந்த நாணலில் வச்சு நல்ல கடைசி வரைக்கும் இழுத்து விடும்போது எதிரில் இருக்கக்கூடிய பகைவரை எந்த ஒரு அரணும் காப்பாற்ற முடியாது. அது போய் சென்றடைய வேண்டிய இடத்துக்கு சென்றடைந்துடும். இதை தான் கூரம்பு அடி இழுப்பின் இல்லை அரண், அதாவது செயலை வெற்றியுடன் முடித்தல்னு சொல்கிறாங்க. அடுத்த பழமொழி, கூதரைகள் ஆகார் குடி. பொருள், நல்ல குடியினர் எவர். ஒருவர் என்னதான் செல்வந்தராக இருந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தர்மம் செய்து வாழ்ந்தாலும் கூட அவர் நல்லொழுக்கத்தின்படி வாழலைன்னா அவங்கள கீழ் மக்களாக தான் ஏற்றுப்பாங்க. அவரை சான்றோர்னு சொல்லவே மாட்டாங்க. கூதரைகள்னா கூலம்னு சொல்லுவாங்க, பெரியலாவர், அதாவது கீழ் மக்கள்னு பொருள். அவங்க என்றைக்குமே நல்ல குடியினர் ஆக மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த பழமொழி. கூதரைகள் ஆகார் குடி, நல்ல குடியினர் எவர். அடுத்த பழமொழி, குன்றின் மேலிட்ட விளக்கு. பொருள், உயர்ந்தோரின் சிறு குற்றம். இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது, தெளிவாக தெரிகிறது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கீழ் மக்களானவர் அளவு கடந்த தீய செயல்கள் நிறைய செய்து கொண்டிருந்தாலும் கூட அவங்கள சான்றோர்கள் அந்த குற்றத்தை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட இயல்பு அப்படின்ட்டு முடிச்சிருவாங்க. இதுவே ஒரு உயர்ந்த மக்கள், மேன்மக்கள்னு சொல்லக்கூடிய அவங்க ஏதோ ஒரு சிறு குற்றம் தவறு செய்துட்டா கூட அதை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்கும். அதனால் அந்த உயர்ந்தோர் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவாறு இருக்கணும். இதை தான் குன்றின் மேலிட்ட விளக்கு. பொருள், உயர்ந்தோரின் சிறு குற்றம்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனை தான் வாழ்க்கையில் அறியாமையெல்லாம் நீக்கி குன்றின் மேலிட்ட விளக்கு போல் ஆகச் செய்யும் நூல் எது அப்படின்னு கேட்டால் திரிகடுகம். அடுத்த பழமொழி, குறைப்பர் தம்மேலே வீழப்பனை. பொருள், நம்பிக்கை துரோகிகள். ஒருவர் உண்மையாக நடந்து கொள்கிறாரு அப்படின்ற காரணத்தினால அரசர் அவர் மீது மதிப்பு கொண்டு இருப்பார். அப்படிப்பட்டவங்க ஏதோ ஒரு சமயத்தில் அரசன் கோபப்படக்கூடிய செயல்களை செய்யும் போதோ அந்த அரசனை வஞ்சனையோடு கொன்று விட்டாங்கன்னா இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, பனை இருக்கு இல்லையா, அதை தாமேலேயே விழக்கூடிய வகையில் வெட்டியவர்கள் போல அந்த அரசன் அழியும் போது அவங்களோட நம்பிக்கை துரோகியும் தானாகவே அழிந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் குறைப்பர் தம்மேலே வீழப்பனை. பொருள், நம்பிக்கை துரோகிகள். அடுத்த பழமொழி, குறும்பூழ்க்கு செய்யுள்ளது ஆகும் மனம். பொருள், கொடியவர் மனம் மாறுவதில்லை. காட்டில் வாழக்கூடிய மனிதர்களை கொண்டு போய் நாட்டுக்கு நடுவில் வச்சு அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்தாலும் கூட அவங்களோட எண்ணம் அந்த காட்டில் தான் இருக்கும். இன்னொரு ஒப்புமையாக எதை சொல்கிறாங்கன்னா, இங்கே குறும்பூழ் அப்படின்னா சிறு பறவைகள்னு அர்த்தம். அதாவது இந்த காடை, கௌதாரி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான பறவைகளை நம்ம என்ன தான் கைக்கு அருகே வைத்து உணவெல்லாம் கொடுத்து அதை வளர்த்தாலும் கூட அதனோட மனம் வயல்வெளியில் தான் இருக்கும். அங்கே போய் உணவு தேடணும்னு தான் நினைக்கும். இதை எதுக்கு ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா, கொடியவரோட மனம் நம்ம என்ன செய்தாலும் மாறப்போகிறதில்லை. இதை தான் குறும்பூழுக்கு செய்யுள்ளது ஆகும் மனம். பொருள், கொடியவர் மனம் மாறுவதில்லை. வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பழமொழி, குறும்பியங்கும் கோ புக்குழி செய்வது இல். பொருள், போக்கூழானால் முயற்சியும் பயன் தராது. அதாவது எங்கே போனாலும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அரசன் ஒரு குறுநில மன்னன் இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கு வந்துட்டாங்கன்னா அந்த குறுநில மன்னன் அவரை எதிர்க்க முடியாது, பணிந்து தான் போக வேண்டும். இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு முயற்சியெல்லாம் போட்டு ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் கடவுளும் விதியும், அதாவது நம்ம முன்வினை பயன்ட்டு இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஒத்து போனால் மட்டும்தான் நம்மளால் அதில் வெற்றி காண முடியும். இதை தான் இங்கே குறும்பியங்கும் கோ புக்குழி செய்வது இல். பொருள், போக்கூழானால் முயற்சியும் பயன் தராது. நம்மளோட முன்வினை பயன் சரியாக இல்லைன்னா நம்மளோட முயற்சியும் பயன் தரப்போகிறதில்லை அப்படின்றது தான் பொருள். அடுத்த பழமொழி, குறுமக்கள் கடவு நடல். பொருள், வேலையை விட்டு நீக்குதல். நம்ம ஒருவரை இவர் தகுதியுடையவர் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணி அவரை ஒரு வேலையில் நியமித்ததுக்கு அப்புறமா அவர் பேரில் ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் வரவும் எந்த விதமான விளக்கமும் அவர்கிட்ட கேட்காம அந்த பொறுப்பில் இருந்து அவரை நீக்கிறதுன்றது ஒரு சிறு பிள்ளைத்தனமான செயல், அதாவது அறியாமைக்குரிய செயல்னு சொல்லுவாங்க. இதை எதோட ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோன்னா, சிறு பிள்ளைகள் சோலை நடுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செடிகளெல்லாம் பிடிங்கி நட்டுட்டு இருப்பாங்க. எதையும் ஒரு இடத்துலையே நிலைத்து இருக்க விடுவது அவங்களோட இயல்பு கிடையாது. இதை தான் குறுமக்கள் கடவு நடல். பொருள், வேலையை விட்டு நீக்குதல்னு சொல்கிறாங்க. அடுத்த பழமொழி, குறுநரிக்கு நல்ல நாராயம் கொலர். பொருள், கீழோர் தாமே அடிவர்.
ஒரு கீழ்மக்கள் செய்யக்கூடிய தவிர மேன்மக்கள் தன் உள்ளத்தில் அதை பெருசாக நினச்சிட்டு அவங்களுக்கு எதிராக இதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. ஏன்னா கீழ்மக்கள் தானாகவே அழிந்து விடுவாங்க. நம்ம அப்படி செய்தோன்னா கூட அது ஒரு வீண் செயலாக தான் இருக்கும். இதை எதுக்கு ஒப்புமையாக சொல்கிறாங்கன்னா, நாராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பானது பெரிய பெரிய விலங்குகளை வதை செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதுக்கு இல்லாமல் ஒரு நரியை போய் சாகடிக்கிறதுக்கு நாராயணம் அப்படின்ற ஒரு அம்பை பயன்படுத்துறதுன்றது ஒரு வீணான செயல். இங்கே நாராயணம்னா நாராயண அத்திரம் அப்படின்ட்டு பொருள். இதை தான் குறுநரிக்கு நல்ல நாராயம் கொல பொருள் கீழோர் தாமே அழிவர். அடுத்த பழமொழி குளந்தொட்டு தேரை வழி சென்றார் இல். இங்கே தேரைனா தவளையோட ஒரு வகைன்னு சொல்லலாம். பொருள் பணக்காரரிடம் பலர் வருவார்கள். ஒரு குளத்தை தோண்டிட்டு அந்த குளத்து தண்ணியில் விடுறதுக்காக தவளையை தேடி யாரும் செல்ல மாட்டாங்க. அதுபோல தான் நம்மக்கிட்ட பொருள் செல்வம்லாம் இருக்கும்போது நம்ம யார்கிட்டையும் இந்த ஒரு செயல் செய்யுங்கன்ட்டு போய் தேடி செல்ல வேண்டாம். தாமாகவே பலர் அவங்கக்கிட்ட சேர்ந்துருவாங்க. இதை பணக்காரர் பின் 10 பேர்னு சொல்லுவாங்க. இதை தான் குளந்தொட்டு தேரை வழி சென்றார் பொருள் பணக்காரரிடம் பலர் வருவார்கள்னு அர்த்தம். அடுத்த பழமொழி குழுவத்தார் மேயிருந்து என்று ஊடறுப்பினும் அன்று பொருள் அவையை ஊடறுக்க எண்ணக்கூடாது. ஊடறுத்தல்னா ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் குறுக்க பேசுகிறத தான் ஊடறுத்துன்னு சொல்லுவாங்க. நல்ல படித்தவர்கள் அறிஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவையில் சென்று பெரியவர்களை அவமதித்தோ இல்லை அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசவோ கூடாது. இதனால் பேசுகிறவங்களுக்கு ஒரு நன்மதிப்பும் கிடைக்காது, அது அழகாகவும் இருக்காது. அதுக்கு பதிலாக அது அவமானமாகவே முடியும். இதை தான் குழுவத்தார் மேயிருந்து என்று ஊடறுப்பினும் அன்று பொருள் அவையை ஊடறுக்க எண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சோஃபா நம்ம 240 பழமொழியை தனித்தனியாகவும் பார்த்துருக்குறோம் அண்ட் 10 பழமொழியை ரிவிஷனும் பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. குரூப் 2க்கான டேட்டும் கொடுத்தாச்சு. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.